வெல்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஒன் டே பிஃபோராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஸ்கூலில் பாஸ் ஷேப்பில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் சில இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் உட்கார வைக்கும்போது டைரெக்டாக டீச்சரையும் போர்டையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து டைரெக்டாக வந்து அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும் டீச்சரை. பட் சைடில் 2 ரோலையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐ கான்டாக்ட் டுவர்ட்ஸ் போர்டோ இல்லை டீச்சரோ இருக்காது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் டீச்சர் நடத்தும் போதோ இல்லை போர்டில் எழுதும் போதோ வந்து திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவங்க கழுத்தை. ஸோ கழுத்தை திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக் பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட நரம்புகளும் வந்து பாதிக்கப்படலாம். ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய வெயிட்டை விட அதிகமாக அவங்க வெயிட்டுக்கு எவ்வளோ வெயிட் தூக்கணுமோ அதை விட அதிகமாகவே வந்து புக்கை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் பேக் வந்து ஆல்ரெடி வளைஞ்ச மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதோடு சேர்ந்து இந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நியூ இன்னோவேட்டிவ் டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்து அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது செய்கிற மாதிரியும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயினாக ஆகாத மாதிரியும் வந்து நல்ல விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.